ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கல்யாண வீட்டில் உருளைக்கிழங்கு காரக்கறி பண்ணுவாங்களா, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானது கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் உளுத்தம் பருப்பும் போட்டுக்கோங்க. அது கூடவே சேர்ந்து கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டுட்டு அந்த நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் நான் ஒரு 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். சரிங்களா, அந்த 10 பல் பூண்டு நான் தட்டி வச்சுருக்கேன். அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின உடனே அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், அப்புறமா தனியாத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா, அந்த ஸ்மெல்லுக்காக நல்லாயிருக்கும். சரிங்களா, அது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அது கூடயே ஒரு பச்சை மிளகா வந்து நான் வந்து கீனில் சும்மாவே தான் போட்டிருக்கேன். ஏன்னா பச்சை மிளகாவோட ஆல்ரெடி நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டதுனால பச்சை மிளகா சும்மா தான் போட்டிருக்கேன். பச்சை வாசனை போனோடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா அது வந்து இதானோடனே அதில் உருளைக்கிழங்கை வந்து ஆல்ரெடி நான் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூப்பரான உருளைக்கிழங்கு காரக்கறி ரெடி. தேங்க்யூ.